Hello friends, welcome to another one video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OS இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மல் விண்டோஸ் OS கிடையாது, இது ஒரு லினக்ஸ் பேஸ்ட் ஃபோனிக்ஸ் OS. இது கம்ப்ளீட்லி ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு. நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணலாம். சிஸ்டத்துக்குள்ளே ஒரு லினக்ஸ் வித் ஆண்ட்ராய்டோட. இது எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம மொபைலை வந்து சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதில் இருக்குது. மொபைலில் இருக்க மோஸ்ட்லி ஃபீச்சர்ஸ் இதில் யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லி ஒரு மொபைல் மாடல் தான், ஒரு லேப்டாப்பில் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம PUBG, Freefire இந்த மாதிரியான கேம்லாம் இதில் ஏற்றி ஸ்மூத்தாக விளாட்லாம் வித் லேப்டாப்பில். அது வந்து பார்த்திங்கன்னா மொபைலோட சர்வரில் தான் ஒர்க் பண்ணணும், சிஸ்டம் சர்வரில் ஒர்க் பண்ணாது, மொபைல் சர்வரில் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம எதில் விளையாட போகிறோம்னா சிஸ்டத்தில் விளையாட போகிறோம். இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நமக்கு OS தேவை. அதுக்கு மொபைல் ஆர் லேப்டாப்பில் ஃபோனிக்ஸ் OS டவுன்லோட்னு க்ரோமில் போய் டைப் பண்ணுங்கள். நான் டைப் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபோனிக்ஸ் OS டவுன்லோட் டைப் பண்ணிவிட்டேன். இப்போ என்டர் பண்ணுவேன். இங்கே மூணாவதாக ஒரு லிங்க் இருக்கும், ஃபோனிக்ஸ் OS டவுன்லோட்னு. இது ஒரு லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபோனிக்ஸ் OS 3.6.1.564 அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. க்ரீன் கலரில் டவுன்லோட்ஸ் இருக்குது. அங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், திரும்பி நான் டவுன்லோட் பண்ணல. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஒரு 600 MB வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை என்னோடய ஃப்ரண்ட் பேஜில் வச்சுருக்கேன். ஃபோனிக்ஸ் OS பார்த்தா தெரியும். அதை டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேஜ் வந்து SRனு கேட்கும். என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டில் அது கண்டிப்பாக வராது, ஏன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லையும் காட்டாது. அதனால் அதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துருங்க. நான் அது காட்டாது இதில், அதனால் நான் எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்த அடுத்த உடனே உங்களுக்கு வந்து பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால், மேக் யூடிஸ்க் அண்ட் அன்இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட் இது இன்ஸ்டால்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல இன்ஸ்டால் இருக்குது. அது எதுக்குன்னா, உங்கள் சிஸ்டத்தில் இப்போ Windows 7 ஆர் Windows 10, Windows XP அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். ஆனால் அது இருக்கக்குள்ளேயே அது கூடயே ஃபோனிக்ஸ் OS சேர்த்து போட போகிறோம். அதாவது ஆன் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு விண்டோஸ் வேணுமா இல்லை ஃபோனிக்ஸ் OS வேணுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கு தான் அந்த இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன். இந்த டூயல் பூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், இங்கே மேலே கொடுக்குற ஐன் பட்டன்லாம் பாருங்கள். மேக் யூடிஸ்க் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடிஸ்க் மேக் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா, அந்த பென்ட்ரைவில் அந்த OSஐ பூட் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவே ஒரு சிஸ்டம் OS பூட்டபிளாக யூஸ் பண்ணலாம். அதை வந்து அந்த பென்ட்ரைவ் இருந்தால் போதும், எந்த சிஸ்டத்தில் வேணால் அந்த OS நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பென்ட்ரைவ் வச்சு. அதாவது சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பென்ட்ரைவில் அடைக்கிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் அன்இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்ஸ்டால் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கோசரம் தான். நார்மலாக டெலிட் பண்ணால் போகாது, அதை அன்இன்ஸ்டால் கொடுத்தா மட்டும்தான் போகும். சரி, ஓகே, இது மூணுத்துக்கான விளக்கம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு பார்ப்போம். நான் இப்போ இன்ஸ்டால் கொடுத்து என் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்தோடனே எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்கும். எனக்கு வந்து டி ட்ரைவ் தான் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் டி ட்ரைவில் சேவ் பண்ணிக்கிறேன். டி ட்ரைவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டி ட்ரைவில் தான் எல்லா ஃபார்மேட்டும் சேவ் ஆகும். இப்போ ஸ்டோரேஜ் கேட்குது. உங்களுக்கு வேணால் 32 GB கொடுத்துங்க. நான் வெறும் 4 GB மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காசுக்காக தான் 4 GB வச்சுருக்கேன். 32 GB கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் லோட் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் ஒரு 15 minutes or 30 minutes லோட் ஆகும். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வச்சிங்கன்னா 30 minutes ஆகும். SSD இருந்துச்சுன்னா ஒரு 15 minutesலேயே முடிஞ்சிடும். இதுக்கான விளக்கம் நான் திரும்பி ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். SSD என்னென்னா, ஹார்ட் டிஸ்க் என்னென்னா ஃபியூச்சரில் சொல்கிறேன். இப்போ இது இன்ஸ்டால் ஆகி முடிக்கிறதுக்கு 1 hour வெயிட் பண்ணுவோம். நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளோட OS இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ரீபூட் நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா ரீபூட் ஆகி சிஸ்டம் வரும். அப்போ வரக்குள்ளே உங்களுக்கு ஃபோனிக்ஸ் OS லோட் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகே கொடுக்காதீங்க, கண்டிப்பாக ரீபூட் நவ் அப்படின்னு கொடுங்க. இப்போ நான் ரீபூட் நவ் கொடுத்துட்டு என்னோடய கேமரா மொபைலில் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீபூட்டிங் ஆகுது. நான் என்னோடய மொபைல் கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீபூட் ஆன உடனே சிஸ்டம் இந்த மாதிரி தான் வரும். சிஸ்டம் இன்ஸ்டாலிங் ப்ளீஸ் வெயிட்னு. இதில் வந்து ஃபோனிக்ஸோட லோகோ நீங்கள் பார்க்கலாம். இது வரத்துக்கு ஒரு 15 minutes ஆகும், ஏன்னா ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால்ன்றதுனால. அடுத்த வாட்டி பண்ணக்குள்ளே சீக்கிரம் வந்துடும். ஓகே, இதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சோன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லுது. இங்கே வந்து தமிழ் இருக்காது, இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் மட்டும் தான். ஏன்னா சைனீஸ் பேஸ்டு. நம்ம இங்கிலீஷ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம், தமிழ் லாங்குவேஜ்லாம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அக்ரிமெண்ட் கேட்குது. இது நீங்கள் கண்டிப்பாக அக்ரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை அப்படின்னு கனெக்ட் பண்ண சொல்லுது. என்கிட்ட ஒய்ஃபை இல்லை. ஸ்கிப் கொடுத்து ஸ்கிப் எனிவேர் அப்படின்னு கொடுத்தா ஒய்ஃபை கட் ஆகிடும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் மெயின் மேட்ரு இருக்குது. இந்த இடத்துல நம்ம நேம் செலக்ட் பண்ணோம்.
நான் டெக் தமிழர்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் உங்கள் நேம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நேம் எந்த நேம் யூசர் நேமாக வைக்கணுமோ நினைக்கிறீங்களோ அப்படியே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகும். அது ஒரு 10 செகண்ட் லோட் ஆகி தான் வரும். இந்த இடத்துல ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். அதை பார்த்து யாரும் பேனிக் ஆக வேணாம். இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்கும். இது லோட் ஆகிறதுக்கு தான். லோட் ஆனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது. ஓகே, அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் டாஸ்க் பார். கீழே நோட்டிஃபிகேஷன் பட்டனும் அங்கே தான் இருக்குது. இதுதான் ஃபுல் வியூ. என்னோடய கேமராவில் நான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு திரும்பி வருவோம். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ணி என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டவுன்லோட் பண்ணி தான் காட்டிருக்கேன். ஏவிஆர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னு ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது மொபைல்லே அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மொபைல் மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் மை கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பின் அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. செட்டிங்கு, ப்ரௌசர், ஃபைல் மேனேஜர் இதெல்லாம் இதிலே இருக்குது. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் உள்ளே எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பரவாயில்ல, நல்லா மொபைல் மாதிரியே நல்லா அழகான கஸ்டமைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா ஃபியூச்சர் சூப்பராக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கும் யூஐ சிம்பிளாக இருக்குது, எல்லாருக்கும் புரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப சிறந்த ஓஎஸ்ன்னு சொல்லலாம். லினக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் லெஃப்ட் சைடில் எல்லாம் டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேணாம். அடுத்து என்ன பார்ப்போம். அடுத்து இதில் வந்து ரீசைக்கிள் பின் ஒன்று இருக்குது. சிஸ்டத்தில் இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபியூச்சர். ஃபைல் மேனேஜருக்கு சிஎஃப் ஃபைல் மேனேஜர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதில் என்னென்ன செட்டிங் இருக்குன்னு. செட்டிங் கொடுத்தோடனே வைஃபை செட்டிங், சாதா செட்டிங் ஒன்று இருக்குது. நம்ம நார்மலாக செட்டிங் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட நேம் வந்திருக்கு. நம்ம எதில் ஓப்பன் பண்ணால் கீழே ஸ்டார்ட் மெனுவில் போய் தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல தான் ஃபுல் செட்டிங் வரும். இதுலேயும் நம்ம மொபைலில் இருக்க மாதிரி வைஃபை, ஈத்தர்நெட், ப்ளூடூத், ஏரோப்ளேன் மோடு, விபிஎன், லொக்கேஷன். இதில் பார்த்தீங்கன்னா விபிஎன் இதில் தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் விபிஎன் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. மற்றபடி மானிட்டர், மவுஸ், டிஸ்பிளே இந்த மாதிரியான மொபைலில் இருக்க மொத்த எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீச்சரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நார்மலான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, ஓகே. இதையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இது ரீசைக்கிள் பின் சொல்லியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே ஓப்பன் ஆகுது. நீங்கள் டெலிட் பண்ணிட்டாலும் இதில் உள்ளே போய் நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம் அந்த ஃபைலை, ரீசைக்கிள் டெலிட் பண்ணாத வரைக்கும். மற்றபடி இதெல்லாம் நல்லாயிருக்கு. கீழே ஒரு சர்ச் பார்னு ஒரு ஐக்கன் இருக்குது. அதில் போய் உங்களுக்கு வேண்டுற ஃபைல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி தரலாம். இப்போ நான் சும்மா மவுண்ட் அப்படின்னு அடிக்கிறேன். மவுண்ட்ன்றது வந்து இந்த சிஸ்டத்தோட டிஃபால்ட்டு ஃபோட்டோஸ் கேலரிஸ். அதுக்கு ஒரு கேலரின்னு நம்ம மொபைலில் இருக்க மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் ஒரு 14 ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதை நான் ஃபைல் மேனேஜரில் போய் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வால்பேப்பர் வச்சுருக்க ஃபோட்டோ இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 14 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக், ஓல்டு மேப்பு, மவுண்டைன்ஸ் இந்த மாதிரியான வால்பேப்பர்லாம் இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக் பேப்பர் வந்து நல்லாயிருக்கு. இந்த இதை நம்ம வால்பேப்பராக வச்சுப்போம். மேலே 3 பட்டனை கொடுத்து செட்டஸ் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்தோன்னா வால்பேப்பர் செட் ஆகிடும். சரி, ஓகே. இதில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். பார்க்குறனா பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். சரி, க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வருவோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வச்ச அந்த வால்பேப்பர் அழகாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இப்போ நேரில் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டனும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் உங்களுக்கு கிளியராக இருக்குமா தெரியல. சரி, ஓரளவுக்கு இருக்குது. சரி, ஓகே. மறுபடியும் நம்ம இதில் பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் எந்தெந்த ஆப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். நார்மலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி Pubg, Freefire அந்த மாதிரி நான் டைப் பண்ணுறேன். Pubg டைப் பண்ணுறேன். இப்போ நெட்வொர்க் ஆன் பண்ணல. என் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வைஃபை செட்டிங் ஓப்பன் பண்ணி நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் மொபைல் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வைஃபை செட்டிங் போகிறேன். இந்த வைஃபை மோர் செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களோட டிவைஸ் அவைலபிள் டிவைஸ் எல்லாம் காமிக்கும். என்னோடய டிவைஸ் காமிக்குது. நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணேன்னு நெட்வொர்க் கனெக்ட் ஆகிடுது. இப்போ இந்த இடத்துல ரெடி கொடுப்போம். ரெடி கொடுத்தீங்கன்னா Pubg பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு இருக்குது. நான் இதில் இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறதில்ல, அது ஃபியூச்சரில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணி விளாட்லாம். விளாண்ட வரைக்கும் சூப்பராக இருக்குது. டெஸ்ட் பண்ணவங்களாம் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது தான் சொல்லியிருக்காங்க. நாங்களும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ரீஃபயரும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராம் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் இருக்கா பார்ப்போம். வாட்ஸ்அப் நான் உங்களுக்காக டைப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வாட்ஸ்அப்பும் இருக்குது. கம்ப்ளீட்டாக மொபைல் மாதிரி தான் இருக்கும். இந்த சிஸ்டத்தையே நீங்கள் மினிமைஸ் பண்ணி பார்த்தாலும் மொபைலோடைய யூஐ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வியூவில் தான் நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். மொபைல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வியூ தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்கவும். நல்லா அருமையான கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் சைனீஸ் பேஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்காக கொடுத்துருக்காங்க.
நீங்கள் அப்பயும் ஒரு சில இடத்துல சைனீஸ் வேர்ட்ஸ் பார்க்கலாம். நான் பார்த்தது ஒரு 2-3 இடத்துல பார்த்தேன் சைனீஸ் வேர்ட்ஸ்லாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏவிஆர் ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குது. ஏடிவி ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்குது. இதில் தான் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதில் 4.16 GB நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. 16 GB அது எப்படி எடுத்துன்னு தெரியல. 0.16 GB 4 GB நம்ம கொடுத்தது. அந்த பேலன்ஸ் 0.16 அதுவாக எடுத்துருக்கோம், டேட்டாஸ்க்காக எடுத்துருக்கோம், வேறு எதுவும் பண்ண முடியாத. மொத்தமாக இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 GB ரன் ஆகிறது. நான் 4 GB கொடுத்தேன் ஸ்பேஸ்க்காக, மொத்தமாக 12 GB ரன் ஆகிறது. சரி, ஓகே. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் மொத்தமாக நான் சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பேஸ்டு லினக்ஸ் யூஸராக இருக்கோம், சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க லினக்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னக்குள்ள இந்த OS அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதோட பெஸ்ட்டு இருக்குது ஃபோனிக்ஸ் OS. இன்னொரு OS இருக்குது அப்ஸ்ட்ராக் ஒன்று, அதோட வீடியோ நான் அடுத்து போடுறேன். ஆனால் இந்த OS வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் நீங்கள் லினக்ஸ்குள்ளே வரீங்க அப்படின்னக்குள்ள இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இது இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது லினக்ஸ் பேஸ்டு, மொத்த டெர்மினல் எல்லாமே இதுலேயும் இருக்கும். அதில் யூஸ் பண்ணுற மாதிரி டெர்மினல்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் இதுலேயும் ஒர்க் ஆகும், சூடோ கமெண்ட்ஸ் எல்லாம். இப்போ நான் சொல்கிறது லினக்ஸ் படிக்காதவங்களுக்கு புரியாது, லினக்ஸ் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு கேமர்ஸ்க்கு வருவோம். நெக்ஸ்ட்டு இதில் கேமர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா PUBG, Freefire அழகாக ஸ்மூத்தாக விளாட்லாம். ஒரு 50 FPS கிடைக்கும், 50 to 30 50 FPS அந்த மாதிரி கிடைக்கும், ஃப்ரேம் பர் செகண்ட் சொல்லுவாங்க. உங்களுக்கு கேம் பிளேலாம் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும், லேக் இருக்காது. ரொம்ப நேரம் நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு லேப்டாப் ஹீட் ஆகக்குள்ள லைட்டாக ஒரு ஹேங்கிங் தெரியும், லேக் தெரியும். அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்லா கூலிங்காக இருக்கிற இடத்துல விளாண்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் இதில் கேமிங்கும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் லெவல் லினக்ஸ் யூஸர் அவங்களுக்கும் இந்த OS பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.